உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆவணி மாதத்துல 3 கிரகங்கள் வருதுன்னு சொல்றாங்க. அதனால மக்களுக்கு பலவிதமான அற்புத பலன்கள் கிடைக்க இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களுக்கு தேவையானது சொல்லுங்க. ஆவணி மாதத்திலே 3 கிரக பெயர்ச்சிகள். ஒன்று சூரியன் ஆட்சி பெறுகிறார், அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார், நல்லா சொல்லலாம். செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறார். இதனாலாம் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தி வரப்போகிறது. நிறைய பேர் வீடு வாங்க போகிறீங்க, நிறைய ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ராம்ஜி பதிவுகள்னாலே மகிழ்ச்சி 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 தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்துவிடும். சுவாமிஜி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன? சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசினாலே இந்த அரியாசகத்தில் இருக்க இந்த சிம்மத்தை தான் ஞாபகம் வரும். சிங்கம்ல அப்படிங்கிறதெல்லாம். நண்பர்களே, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணம். இதில் சிம்ம ராசிக்குன்னு ஒரு குணம் என்ன அப்படின்னா, அதனுடைய யூனிக் கேரக்டர் தான் அதோட பலம். என்ன அப்படி பெரிய யூனிக்கு அப்படி என்றால், சிம்மராசிக்காரர்கள் கவலைகளை சொல்வதில்லை பிருந்தா. வலிச்சுதுன்னா சொல்லணும், அப்போ தான் ஆறுதல் கிடைக்கும். நம்ம மனைவி இருக்கா, அம்மா இருக்காங்க, மனசு சரியில்லைன்னா சொல்லணும். சொன்னால் தான். சிம்மராசிக்காரர்கள் சிம்ம லக்னத்துக்காரர்கள் சொல்லவே மாட்டாங்க. தனியாக போயிடுவாங்க. ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு தனியாக போயிடுவாங்க. எல்லா லோடையும் தனியாக தானே வச்சுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க குணமே அதான். அவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதனால் கூட ஒருத்தர் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி அந்த குணத்தை தயவுசெய்து விட்டுருங்க. காரணம் என்னென்னா, ராசிநாதன் ஆட்சி பெறுகிறார். ஹைலி டாமினண்ட் ஆக போகிறீங்க. இது ராசியிலே சூரியன் வரும் பொழுது நான் நினைத்தால் அந்த மாதிரி நான் நினைத்தால் நடக்கணும். 1000ல் நான் ஒருவன், நீங்கள் ஆணையிட்டால் படைத்தலைவன். அந்த மாதிரி நான் நினைத்தால் நினைத்தது நடக்கும். அந்த மாதிரி இந்த உலகம் கதை வடைத்தால் எட்டி உதைப்பேன் அது திறக்கும் அப்படி நினைக்கணும். இதுதான் கஷ்டம். அதுக்கு ஒரு நேரம் வரணும். எல்லாரையும் எட்டி வச்சாலும் உலகம் திறக்காது. அதுக்கு நமக்கு ஒரு நேரம் வரணும். ராசியிலே சூரியன் இருக்கும் பொழுது எதுக்கு இந்த கம்பெனியில் வேலை செய்யணும், நான் இன்றைக்கி சொல்கிறேன், இனிமேல் இந்த கம்பெனிக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, படக்குன்னு முடிவு எடுப்பீங்க. அப்படி பண்ணாதீங்க. நண்பர்களே, அரசியலோ பொது வாழ்க்கையோ பிஸ்னஸோ குடும்ப வாழ்க்கையோ எல்லாமே லெட்டன்ட். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு நகர்வு. அதை இன்றைய நாள் இப்போ என் ஒய்ஃப் சண்டை போட்டா இன்றைய நாளோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா நான் அதை விட லூசுத்தனம் எதுவும் கிடையாது. இன்றைக்கி இப்படி நடந்துருச்சு. இது லெட்டன்ட்டு. என்ன ஆகும், நாளைக்கு வேறு மாதிரி ஆகும், நாளான்னைக்கு நடக்கும், மெல்ல மெல்ல மாறும். இப்படி இந்த நிதானம் இருந்தால் அது பேர் நகர்வு. இல்லைன்னா அது சிறுபிள்ளைத்தனம். அவ்வளோதான். அந்த மாதிரி தான் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலே ஆட்சி வரும் பொழுது அரசியல் மாறக்கூடிய எண்ணம் வரும். ஆண்ணன் இருக்கின்ற ஈகுகா கட்சியில் இருந்த கட்சியிலே மாறிக்கணும். ஒரே தைரியம், அண்ணே வேணாண்ணே, அமைதியாக இருந்தேன், கொஞ்ச நாள் இருந்தேன். அந்த மாதிரி கோபப்படாதீங்க. முதல்ல கோபம்தான் உலகத்து. கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு அமர்கிறான்னா எத்தனை பெரிய வார்த்தை. 3-10 கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல நீச்சம். ஏற்கனவே பொழப்பு போச்சு. நண்பர்களே, நாம் பண்ணுகின்ற இந்த சேட்டையினால் எங்கே பார்த்தாலும் சுரேஷ் போஸ்டர் தான். வலசரவாக்கம் ஃபுல்லாக சுரேஷ் போஸ்டர் இல்லாத இடமே கிடையாது. எல்லாம் யார் இந்த சுரேஷ், சும்மா சொல்கிறேங்க, ஒரே போஸ்டர் தான். சரி ரைட்டு, பொழப்பு என்னாச்சு, பொழப்பை தவிர மீதி எல்லா வேலையும் பார்க்குறது. ஸோ அப்போது 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாகும் பொழுது பிஸ்னஸ் ஃபஸ்ட். சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரே பிரச்சனை என்னென்னா, டிஸ்ட்ராக்ட் ஆகும் மைண்டு. எது பார்த்தாலும் ஆசையாக வரும். திடீர்னு கப்பல் ஓட்டலான்னு தோணும், திடீர்னு பார்த்தா ஏரோப்ளேன் செய்யலான்னு தோணும், திடீர்னு பார்த்தா இப்படி என்னமோ தோணும், எது வேணால் தோணும். குழந்தைகள் எப்படி திருவிழாக்களிலே பலூனுக்கு ஆசைப்படுகிறார்களோ அந்த மனநிலையை போல் இருக்காதீர்கள். எனக்கு என்ன தேவையோ அதுக்கேற்றபடி செயல்படுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். தீய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். வாங்க இது பண்ணலாம், அது பண்ணலாம், இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணலாம். ஏதாவது சொன்னாங்கன்னா வணக்கம், வந்தனம், வாழ்த்துக்கள், மரியாதையாக ஓடி போயிரு, உனக்கு நல்லது என்று சொல்லி பிளாக் பண்ணிவிட்டு போங்க. ஏற்கனவே இருக்கிற ஸ்கோருக்கே சிபில் ஸ்கோர் கொடுக்க மாட்டேங்கிறான். இவங்களோடலாம் பழகினா இருக்கிற ₹1 லோனும் கிடைக்காது. அதனால் இயல்பாக இருங்க. நான் சொல்ல வர்றது ஒன்று தான். என் வேலை இட்லி சுட்டு விற்கிறது, அந்த வேலையை மட்டும் பாருங்கள். இதில் ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அதை உருப்படியாக பாருங்கள். அதை விட்டுட்டு எவனையாவது ஒருத்தன் கூப்பிட்டாங்கிறதுக்காக நீங்கள் ஏரோப்ளேன் செய்ய போனீங்கன்னா இருக்கிற பொழப்பும் போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்குது.
சிம்ம ராசிக்காரர்கள் வேற என்ன விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கு? வேற என்ன விஷயம்னா 7ஆம் இடத்திலே ராகு. இந்த ராகு பகவான் என்ன பண்ணுகிறார், தினசரி மெசேஜ் அனுப்புகிறார், ஐ லவ் யூ உம்மா அப்படின்னு மெசேஜ் வருது. குழுக்குள்ளன்னு இருக்குல்ல, இதெல்லாம் மனைவி கிட்ட வரணும். இந்த சாங்ஸ் எல்லாம், இந்த பிஜிஎம்லாம் ஒய்ஃப் பிஜிஎம். தயவுசெய்து இதை வந்து ஏதாவது ஒரு கர்மாந்திரங்களுக்கு செயல்படுத்தாதீங்க. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்பங்கள் எங்கே கிடைப்பது என்பதற்காகவும் அதை ரசிக்க முடியாது. அதற்காக எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது. அதனால் தேவையில்லாத பெண்கள், தேவையில்லாத ஆண்கள் நம் வாழ்வில் நுழைகிறார்கள். அவர்களுடைய தொடர்பு கிடைக்கிறது, அவர்களுடைய மெசேஜ் அல்லது ஏதோ ஒரு வடிவில் வருகிறது என்றால் ஷைத்தான் சைக்கிள்லே வருது என்று அர்த்தம். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஒரு பொண்டாட்டி ஒரு வாழ்க்கைன்னு வாழ்கிறவனுக்கே 27 பிரச்சனை. இதெல்லாம் தேவையில்லாத, நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இது தேவையா கோபால்? இப்போ 7ஆம் இடத்துல ராகு வரும்பொழுது சேட்டையெல்லாம் பண்ணணும்னு தோணும். அதெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா சூரியனுக்கு பிடிக்காது. ஹெச்ஓடி அவர் உடம்புல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. சூரியனுக்கு கோவம் வந்தால் என்ன ஆகும்? சூரியன் சுற்றுவார். ஏன்னா சுடுறது தான் சூரியனோட பழக்கம். அமைதியாக இருங்க. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? சூரிய பகவான் காலையிலே விழுந்துடணும். அதனால் ரெட்டில்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஞாயிறு கோயில் போங்க, சூரியனார் கோயில் போங்க. சூரியனை சரணடைவது நல்லது. இந்த கிரகங்கள் எல்லாம் மாறி போயிடும், ஒன்றும் ஆகாது. நீங்கள் எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கும் போது தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஒரு கல் ரோட்டில் கிடக்குன்னா அந்த கல்லாக பார்த்தா கல் மாதிரி தெரியும். அதை எடுத்து கண்ணுக்கு நேராக வச்சு பார்க்கும்போது உலகமாக தெரியும். கிரகங்களின் நோக்கம் என்னென்னா, கிரகங்கள் ஒன்று ஒவ்வொரு ஆள். நம்ம சித்தப்பா காமெடி பர்சன், நம்ம மாமா ஒரு முரட்டாள், நம்ம தாத்தா ஒரு ஜாலியான ஆள், நம்ம அப்பா ஒரு கேஷுவலான ஆள். எப்படி நம்ம குடும்பங்களில் இத்தனை பேர் இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த கிரகங்களும் அப்படி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர். அவங்கள புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்களோட வாழ தொடங்கிடுவீங்க. உங்களுக்கு புரியும். எந்த கிரகமும் உங்களை கெடுக்கலை, எந்த கிரகமும் உங்களை துன்புறுத்தலை, யாரும் உங்களை தண்டிக்கலை. சொல்கிற ஸ்டைல் வேறு, அவ்வளோதான். சில பேர் படக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் டீசெண்டாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். பூவை பூமொன்னும் சொல்லலாம், புய்ப்பொன்னும் சொல்லலாம், நீங்கள் சொன்ன மாதிரியும் சொல்லலாம். அந்த மாதிரி அந்த குரு ஒரு மாதிரி சொல்கிறாரு, சனி ஒரு மாதிரி சொல்கிறாரு, அவ்வளோதான். நமக்கு சனியை பார்த்தோன்னா சனினாலே ரொம்ப டெரர் கார்டு, தூக்கி போட்டு மிதிப்பார். ஆமாம், யாரை மிதிப்பார்? திருட்டு பலம் மிதிப்பார். நான் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தின் உன்னத சக்தி இந்த ஆவணி மாதத்திலே ஒரு உன்னத சக்தி என்னென்னா, குரு பகவான் உச்சம், சூரிய பகவான் ஆட்சி, சுக்கிரன் நீச்சம், இத்தனை பேர் இருக்கும்போது எத்தனை விதமான மாற்றங்கள் நடந்தாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வேலை மேலே மட்டுமே உங்கள் எண்ணம் இருந்ததுன்னா இதெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. யாரை இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, வெட்டிப்பயலை பாதிக்கும். வெளியே ஒரு பாட்டு கேட்குற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னா எண்ணம் வேலை மேலே இல்லைன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அர்ஜுனனை கண்டு கேட்கிறார், அர்ஜுனா உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறதுன்னு. அர்ஜுனன் சொல்கிறார், என் கண்ணுக்கு அந்த பறவையினுடைய கண் மட்டும்தான் தெரியுதுன்னு. அவரால் தான் அவர் அர்ஜுனர், அதனால தான் அவர் ஜெயித்தார். அதை இன்னொருத்தர் அது பக்கத்தில் இருக்கிற கிளை தெரியுது, கால் தெரியுது, பறவை தெரியுதுன்னு சொன்னால் அத்தனை பேர் தோற்று போயிட்டாங்க. அவருக்கு கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுது. அந்த மாதிரி உங்கள் வேலை இருந்தால் வேலை மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். எத்தனையோ என் வாழ்க்கையில் வறுமையான நாட்கள், கஷ்டமான நாட்கள், ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற நாட்கள் கூட என் வேலையை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வேலை வேறு, துன்பமெல்லாம் வேறு. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கிரகங்கள், இந்த இவர் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கும் பொழுது எல்லா ராசிக்காரர்களும் வேலை, பர்சனல் லைஃபு, டெக்னிக்கல் லைஃபு, பர்சனல் லைஃபு, ஃபினான்ஷியல் லைஃபு எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு குடிச்சிட்ருக்கோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபினான்ஷியல் லைஃபு அது வேறு, அது கடன், அது வேறு, ஒர்க்காக இது வேறு, இப்போ இன்றைக்கி முயற்சியாக இது வேறு, ஒன்று வேறு 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 வேறு. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் இப்படி குழப்புறோம். அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அவங்களால வாழ முடியாது. ஒரு நாய்க்குட்டி இருந்தால் அது பேர் நாய், அதுக்கு பேர் டிங்கு, அதுக்கு பேர் ஜெர்மன் ஷெப்பர்ட், அதுக்கு பேர் எத்தனை சொல்கிறீங்க? அப்போது இது எல்லாம் ஒன்று தான், ஆனால் வெவ்வேறு. அந்த மாதிரி தான் பனி என்பது ஒன்று தான், கிரகங்கள் ஒன்று தான். அது மீனராசிக்கு வேறு, மேசராசிக்கு வேறு எனும் பார்வையில் அதனுடைய குணங்கள் என்பது வேறு, அது தரும் அருள் என்பது வேறு, எல்லாம் வேறு. எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்காது. நம்ம சும்மா இருந்தால் பசிக்குது, வயிறே நமக்கு தீமை தான் செய்யுது. வயிறுக்கு சாப்பாடு போடலன்னா அது பசிக்குது. அப்போது கிரகங்கள் என்ன பண்ணோம், அந்த கிரகங்களை கவனிக்கலைன்னா அது நமக்கு ஒரு தோஷத்தை உண்டாக்குது. அதுக்குரிய அப்போது இதெல்லாம் நேச்சுரல். அதுக்கு தேவை என்ன, தயிர் சாதத்துக்கு வயிற்றில் போட்டுனா சரியாக போச்சு. அந்த மாதிரி இந்த கிரகங்களுக்கு தேவை என்ன, அந்த ப்ரேயர்ஸை பண்ணால் சரியாக போச்சு.
கவுண்டர் மெஷர்ஸை பாருங்கள். கவுண்டர் மெஷர்ஸை டக்கு 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 டக்குன்னு வேலை வரதை பாருங்கள். எல்லாருமே கிரகங்களை ஜோதிடத்தை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு சுனாமி குரூப் ஒன்று இருக்குது, அந்த சுனாமி பாய்ஸ் ஒரு டீம் இருக்கான். இப்போ இந்த இன்னும் ஆரம்பிக்கலை, இப்போ தான் ஆரம்பிப்பான். இப்போ என்ன மாதம் இது? ஆகஸ்ட்டா? செப்டம்பர் அக்டோபரில் வரும். சுனாமி வரப்போகுது, சென்னை அழிய போகுது, பூமி தாய் வாயை பிறக்க போகிறா, எல்லாருமே சாவ போகிறோன்னு ஒரு குரூப் வரும். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கடா, ஏற்கனவே இங்கே பொழைக்கிறதுக்கே வழி இல்லை, சுனாமி தூக்கிட்டு வந்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பு சுனாமி குரூப்பு. அந்த சுனாமி பாய்ஸ் பேச்செல்லாம் கேட்காதீங்க. ஒன்று பாசிட்டிவான விஷயங்களை பாருங்கள். இப்போது நம்ம உடம்புல என்ன நடக்குது, இது பிபி. இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த பிபி செக் பண்ணுங்கள், 150 100 இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா இது இப்படியே இருக்காது. இறங்கி கொஞ்சம் நேரம் தண்ணி குடித்து ரிலாக்ஸ் பண்ணால் சரியாயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மாறும். இது எப்படி வேரியபிளோ, செவ்வாய் இப்படி இருக்காருன்னா இப்படியே உட்காந்துருக்க மாட்டார். இன்னும் 10 நாள் கழித்து மாறிடுவார், அப்புறம் மாறுவார். ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நிம்மதி தான் இழக்கும். டுவர்ட்ஸ் த டார்கெட். இந்த இயர் என்ன, 5ஆம் இடத்துல குரு, நல்லா இருப்பீங்க, விட்டுருங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காங்க. ஜோதிடம் ரொம்ப யோசிக்கிறது ஒரு வியாதி. அதனால தான் இந்த சுனாமி பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பூச்சாண்டி காமிச்சு உங்களை பயமுறுத்துறாங்க. பூச்சாண்டி வருது, 3 கண்ணை வரான்லாம் சொல்கிறது காரணம் என்னென்னா, ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் பயப்படுறீங்கிறதுனால தான். தெர் இஸ் நோ 3 கண்ணன். வேலை பார்க்குறவனுக்கு எந்த 3 கண்ணன் வந்தால் என்ன? சுனாமி பாய்ஸ் பற்றி ஏதாவது கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் விபத்தாயிரம் செத்து போயிடும்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. இவெல்லாம் இப்படி தான் பேசினீங்க, இங்கே தான் இருப்பான். இங்கே பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்க, பாசிட்டிவாக போயிட்டே இருங்க. யாராவது செத்து போயிடுவீங்க, ஆக்சிடென்ட் ஆயிருன்னு சொன்னான்னா ஃபஸ்ட்டு நீ போயிடுறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ரைட்டா? சாஞ்சி, இவ்வளோ நேரம் ஒதுக்கி மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆவணி மாதம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் பற்றியும் சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த அனைத்து பலன்களும் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்றது? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜினா பாசிட்டிவ்னா ராம்ஜி. எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க, சரிங்க? மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், இங்கே வந்துட்டால் உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். வாழ்க்கையை பாசிட்டிவாக அணுகுங்க. நோ சுனாமி. இன்னிலேருந்து நான் டெய்லி சொல்ல போகிறேன். இந்த சுனாமி பாய்ஸ் பேச்சை கேட்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடணும். நோ சுனாமி பாய்ஸ். ஓகே? யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் ஹாப்பியாக இருக்கேன். வேற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.